நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலில் ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல், ஆணைக்குழு பகிரங்கம். வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். இலங்கையை வந்தடையவுள்ள அமெரிக்க கடலோர பாதுகாப்பு கப்பல். அடுத்த 24 மணித்திய ஆழத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கொழும்பில் வசிக்கும் 33 பேருக்கு இலவச காணி உறுதி பத்திரங்கள். 2 பெண்களை மோதிவிட்டு தப்பி சென்ற கார். குளத்தில் குளிக்க சென்றவர் யானை தாக்கி உயிரிழப்பு. திருகோணமலைக்கு வந்த பிரம்மாண்டமான கப்பல். புத்தளத்தில் 2 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது. தொடர்வட விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை ஏன் நடத்தவில்லை என தினமும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சட்ட சிக்கல்கள் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்களை அறிவுறுத்தும் செய்தியாளர் மாநாட்டிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய இவர், நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதோடு தேவையான நடவடிக்கையும் எடுத்துள்ளது. இப்போதும் அது குறித்த அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தியுள்ளோம். விசேடமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளும் மற்றும் பிரதிநிதிகளும் விரைவில் நாடாளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறித்த சட்டத்திட்டங்கள் நிறைவடைந்தவுடன் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என குறிப்பிட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 313 143 ரூபாவாகவும், கொள்வனவு விலை 305 61 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேபோன்று ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 424 61 ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை 411 927 ரூபாவாகவும், யூரோ ஒன்றின் விற்பனை விலை 371 65 ரூபாவாகவும், கொள்வனவு விலை 360 0.150 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பாக இன்று மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை வரலாற்றில் மேலும் ஒரு முக்கிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் டிசம்பர் 2025 அமெரிக்க கடலோர காவல்படையால் இலங்கை கடற்படையிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்ட கடல்சார் ரோந்து கப்பல் P-628 பால்டிமோர் அமெரிக்க கடலோர பாதுகாப்பு இறங்குதுறையிலிருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டது. இந்த கப்பல் மொத்தம் 14,775 கடல் மைல்கள் பயணம் செய்ய உள்ளது. இது இலங்கை கடற்படை கப்பல் மேற்கொள்ளும் மிக நீண்ட தனிப்பட்ட கடல் பயணமாக பதிவாகும். மேலும் பனாமா கேனல் வழியாக செல்லும் முதல் இலங்கை கப்பலாகவும் இது அமையும். இந்த சாதனை இலங்கை கடற்படையின் மேம்பட்ட கடல் திறன்களை மட்டுமல்லாது இத்தகைய சிக்கலான கடல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச ஒத்துழைப்பையும் வெளிப்படுத்துகிறது. கேப்டன் கயான் விக்ரமசூரியவின் தலைமையில் 14 அதிகாரிகள் மற்றும் 72 கடற்படையினர் உள்ளடக்கிய மொத்தம் 86 நன்கு பயிற்சி பெற்ற இலங்கை கடற்படை பணியாளர்கள் இந்த கப்பலில் பயணம் செய்கிறார்கள். அவர்களின் பயண திட்டத்தில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாது பாதை முழுவதும் தூதரக உறவுகளை பலப்படுத்தும் வகையில் முக்கியமான துறைமுக இடைநிறுத்தங்களும் அடங்கியுள்ளன. இலங்கை அடையும் நாளான 2026 மே 8 இறுதி கப்பல் நிறுத்தும் இடமாக திருகோணமலை துறைமுகத்தை அடைய உள்ளது. அதுவரை இந்த கப்பல் 77 நாட்கள் கடல் பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. இது இலங்கை கடற்படையால் பெற்றுக் கொள்ளப்படும் 4வது அமெரிக்க கடலோர பாதுகாப்பு கப்பலாகும். இதன் மூலம் இலங்கை கடற்படையின் கடல் திறன் மேலும் வலுப்பெறும். இலங்கைக்கு வடகிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில்
நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் பலவீனம் அடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்கம் காரணமாக கடற்பரப்பில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மேலும் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடற்பரப்புகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் பின்னர் அந்த கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு வசதிகளை மேம்படுத்தி குறைந்த வருமான குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மொத்தம் 31,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதுகுறித்து வீடமைப்பு, நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் SM சுனில் ரணசிங்க தெரிவித்ததாவது, இந்த திட்டத்தில் 6 அமைச்சர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். இதில் 25,000 வீடுகள் குறைந்த வருமான குடும்பங்களை இலக்காக கொண்ட நேரடி உதவி திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளன. வீட்டு உதவி திட்டத்தின் கீழ் 10,000 குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்க ரூபாய் 10 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு நிர்மாணிக்க 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் ஜனவரி 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் 2ஆம் கட்டம் ஜனவரி 28 அன்று காலியில் பிரதமரின் பங்கேற்புடன் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் பிப்ரவரி 25ஆம் தேதி 13 மாவட்டங்களில் 1,500 குடும்பங்களுக்கு மொத்தம் 1.5 பில்லியன் நிதி வழங்கப்பட்டு 1,500 வீடுகள் நிர்மாணிக்க உதவி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முதல் கட்ட பண பரிவர்த்தனைகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் 10,000 குடும்பங்களுக்கு உதவி வழங்கும் இலக்கு 2026 நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் 33 பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கிமிகம இலவச காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டம் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தலைமையில் இன்று காலை காணி அமைச்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஸ்ரீமாவு பண்டார்நாயக்க காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை சிலர் பிடித்து வைத்திருந்தனர். சாதாரண மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. உண்மையில் சாதாரண மக்களுக்கு காணிகளை வழங்கும் வேலை திட்டம் உருவாவதற்கு 71ஆம் ஆண்டு கிளர்ச்சியும் ஒரு காரணமாக அமைந்தது. அரசியல் மற்றும் அரசு சேவையில் காணப்பட்ட பலவீனங்களாலேயே மக்களுக்கு காணிகளை வழங்க முடியாமல் போனது. மக்களுக்குரிய காணி உரிமைகளை வழங்காமல் அரசாங்கம் வைத்திருப்பது முற்றிலும் தவறானது. குறைந்தபட்சம் 5,000 காணி உறுதி பத்திரங்களையாவது மக்களுக்கு வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். இங்குராங்குடி பொலனறுவை பிரதான வீதியின் ஹதமுன பகுதியில் இன்று காலை கார் ஒன்று மோட்டார் சைக்கிளும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் மெதிரிக்கிரிய பகுதியைச் சேர்ந்த 45 மற்றும் 50 வயதுடைய 2 பெண்களே படுகாயமடைந்துள்ளனர். விபத்து ஏற்படுத்திய கார் அவ்விடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 2 பெண்களும் அந்த நேரத்தில் நோயாளி ஒருவரை பார்ப்பதற்காக பொலனறுவை பொது வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. விபத்தில் படுகாயமடைந்த பெண்கள் பொலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் CCTV காட்சிகளின் ஊடாக விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற காரை கண்டறிய இங்குராங்குடை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாணம பகுதியில் பாணம குளத்திற்கு அருகில் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி நபர் ஒருவர் உயிரிழந்தார். யானை தாக்குதலினால் நபர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பாணம தெற்கு பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் குளிப்பதற்காக பாணம குளத்திற்கு சென்றுவிட்டு தனது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வாடிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலைக்கு 550 சுற்றுலா பயணிகளுடன் MV கிறிஸ்டல் சிம்போரி என்ற கப்பல் இன்று திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த கப்பலில் ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பிரவேசித்தனர். திருகோணமலை வந்தடைந்த சுற்றுலா பயணிகள் திருகோணமலை, சீரியா, ஹபரான போன்ற இடங்களை பார்வையிட உள்ளனர். இந்த கப்பலில் 497 பணிக்குழாமினரும் அடங்குகின்றனர். இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலா மையமான திருகோணமலைக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வந்துள்ளமையானது சுற்றுலாத்துறைக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என சுற்றுலாத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புத்தளத்தில் 2 கிலோகிராம் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் வடமத்திய கடற்படை கட்டளை மன்னார் பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்துடன் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதான சந்தேக நபர் புத்தளம் சாலியவிவ பகுதியைச் சேர்ந்தவர். கைது செய்யப்பட்டவர் சாலியவிவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.